இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் ஹானஸ்டா இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக ஒரு டேபிள்ல இருந்த பிளேட்டுக்கு அடியில கொஞ்சம் காசை வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு வாட்ச் பண்றாங்க. அப்போ ஒரு வெயிட்டர் அங்க வந்து பிளேட்டை தூக்கி பார்க்கறான். கீழே காசு இருந்ததும் யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி பார்த்துட்டு யாருமே இல்லாததால ரொம்ப சந்தோஷமா அந்த காசை தூக்கி அவனோட பாக்கெட்ல எடுத்து மறைச்சு வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஓனர் அதை பாக்குறாங்க. அடுத்ததா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தை அந்த பிளேட்டுக்கு அடியில மறைச்சு வச்சுட்டு வாட்ச் பண்றாங்க. அப்போ அந்த வெயிட்டர் அங்க இருந்த இன்னொரு லேடி வெயிட்டரை அந்த டேபிள கிளீன் பண்ண சொல்றான். அவன் வந்து பார்க்கும்போது அந்த பிளேட்டுக்கு அடியில பணம் இருக்கிறத பார்த்து ஒருவேளை கஸ்டமர் யாரோ மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களோன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அந்த பணத்தை எண்ணிட்டு அவளும் அதை எடுத்து அவளோட பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் இப்படி ஹானஸ்டியா இல்லாம இருக்கிறத பார்த்து ஓனர் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அவ என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்போ அந்த வெயிட்டர் பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட என் கிட்ட மணி இருக்குது, இன்னைக்கு பார்ட்டிக்கு போலாம் வாரியான்னு பேசிட்டு இருக்கிறான். கால் கட் ஆனதும் ஓனர் அவகிட்ட எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. அவளும் டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன், இனி தரையை கிளீன் பண்றவங்க தான் பண்ணணும்னு சொல்றான். அடுத்ததா தரையை கிளீன் பண்ற ஸ்வீப்பர் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஓனர் பிளேட்டுக்கு அடியில பணத்தை வச்சுட்டு அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்க வந்த ஸ்வீப்பர் பிளேட்டுக்கு அடியில பணம் இருக்கிறத கவனிச்சு சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறான். சடனா கடவுள் தண்டிச்சிருவாருன்னு பயந்து அந்த பணத்தை அங்கேயே வச்சிடுறான். கொஞ்ச நேரத்துல என்ன யோசிச்சான்னே தெரியல. அந்த பணத்தை எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். எல்லாத்தையும் பார்த்த ஓனர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு கஸ்டமர் டேபிள்ல பணத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, நீங்க யாராவது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வெயிட்டர் நான் கிளீன் பண்ணும்போது எந்த பணத்தையும் பார்க்கல மேடம்னு போய் சொல்றான். பணம் கையில இருந்தா மாட்டிக்குவோம்னு உடனே பின்னாடி மறைச்சு அந்த வெயிட்டர் பொண்ணு கிட்ட கொடுத்துடுறான். அடுத்ததா அவனும் நானும் எந்த பணத்தையும் பார்க்கலன்னு போய் சொல்லிட்டு மொத்த பணத்தையும் அந்த ஸ்வீப்பரோட பாக்கெட்ல அவனுக்கே தெரியாம போட்டுடுறான். நாங்க எடுக்கலன்னா இந்த ஸ்வீப்பர் தான் திருடி இருக்கணும்னு அவன் மேல பழிய போடுறான். உடனே ஓனர் அந்த ஸ்வீப்பரோட பாக்கெட்டை செக் பண்ண சொல்றாங்க. அதுக்குள்ள பணம் இருந்ததை பார்த்து அந்த வெயிட்டர்ஸ் 2 பேரும் கிண்டலா அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. பதறி போன அவன் நான் எதையுமே திருடல மேடம், இது எப்படி என் பாக்கெட்டுக்கு வந்ததுன்னே தெரியாதுன்னு சொல்றான். உடனே அந்த ஓனர் அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணி நீ தான் இனிமே இந்த ஹோட்டலோட புது மேனேஜர்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த வெயிட்டர் ஷாக் ஆகி அவனே ஒரு திருடன், அவனுக்கு எதுக்கு மேனேஜர் பதவி கொடுக்குறீங்கன்னு கேட்கறான். அப்போ அந்த ஓனர் யார் ஹானஸ்டா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்க 3 பேருக்கும் டெஸ்ட் வச்சேன். நீங்க 2 பேரும் பணத்தை திருடிட்டு போய் சொன்னீங்க, ஆனா அவன் பணத்தை எடுத்ததுமே ஓடி வந்து என்கிட்ட டேபிள் இந்த பணம் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டான். சோ அவன் தான் இனிமே இந்த ஹோட்டலோட மேனேஜர்னு சொல்றாங்க. அப்போ அந்த வெயிட்டர்ஸ் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உன்னாலதான் இவ்வளவு நடந்துச்சுன்னு திட்டிக்கிறாங்க. அதை பார்த்த ஓனர் கொஞ்சம் கூட யோசிக்காம 2 பேரையும் உடனே வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த கிளீனரை புது மேனேஜரா அப்பாயிண்ட் பண்றாங்க. கஷ்டத்திலையும் திருடாம நேர்மையா இருந்த இந்த கிளீனரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.